அத்தை, என்ன தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வர்ஷா விவேக்லாம் எங்க? சந்தீப் இன்னும் வரலையா? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்க என் பேச்ச கேக்குற? இப்ப பார், கண்ணு முன்னாடி என்னெல்லாம் நடக்குதுன்னு. அத்தை, புரியுற மாதிரி சொல்லுங்க. பூஜா நவ்யாலாம் எங்க? எங்க இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? பூஜாவும் சந்தீப்பும் குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில போயிருக்காங்க. ஓ, அவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். இல்ல கவிதா, வீட்டுல நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் ஒருத்தி வீட்டுல குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கேன். உன் புருஷனும் பூஜாவும் எங்க போறாங்கன்னு சொல்லாம கிளம்புறாங்க. திடீர்னு உன் புருஷனுக்கு ஏன் புத்தி இப்படி போகுது? இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாம போனதே கிடையாது, தெரியுமா? விடுங்க அத்தை, குழந்தைங்கள ஏதோ பார்க் பீச்னு கூட்டிட்டு போவாங்க. எங்க வேணா போயிட்டு வரட்டும், யார் வேண்டான்னு சொன்னா? ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனமா வேண்டாமா சொல்லு? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரிய வேண்டாம்? நாமளே இப்படி செஞ்சா சின்ன பசங்க நமக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க? கூல் டவுன் அத்தை, நான் வேணா சந்தீப்ட்ட கேக்குறேன். இல்ல கவிதா, நீ எதுவும் கேட்க வேண்டாம். அவன் என்ன சின்ன குழந்தையா? சின்னவங்க பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போனோன்ற அளவு கூட தெரியாது அவனுக்கு. பூஜாவை வெளியில தங்க சொன்னாதான் இதெல்லாம் சரியா வரும். அத்தை, எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? ஏதோ ஞாபகம் மருதியில உங்ககிட்ட சொல்லாம போயிட்டாரு. பெத்த தாய மறக்கிற அளவுக்கு போயிட்டான் அவன். இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலமா. ரொம்ப பயமா இருக்குமா கவிதா. அத்தை, நீங்க கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. அம்மா, நம்மளை விட்டு சந்தீப் விலகி போற மாதிரியே இருக்குமா? என்ன அத்தை, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ பெரிய வார்த்தைய பேசுறீங்க? எது சின்ன விஷயம்? ஒரு சின்ன ஓட்ட பெரிய கப்பலே கவுத்துரும், தெரியுமா உனக்கு? சந்தீப்க்கு நீதாமா புரிய வைக்கணும். அத்தை, சந்தீப்க்கும் இந்த குடும்பத்துக்கு மேல நிறைய அக்கறை இருக்கு. நீங்க கவலைப்படாம இருங்க. நான் ஒன்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்ன கவலைப்படாம இருக்க சொல்ற? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அத்தை. நம்ம எல்லார் மேலயும் அவருக்கு நிறைய அன்பு இருக்கு. அந்த அன்பை யாரும் பங்கு போடக்கூடாதுதாமா கவலைப்படுறேன். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காத அத்தை, தைரியமா இருங்க. பாத்தீங்களா, சந்தீப் தான். ஹலோ சந்தீப். எங்க? எப்படி சந்தீப்? சரி, நான் உடனே வரேன். என்ன கவிதா, யாருக்கு என்ன ஆச்சு? வாங்க அத்தை, நீங்களும் வாங்க. என்னாச்சு சொல்லுமா. வாங்க, சொல்றேன். என்னாச்சு கவிதா, யாருக்கு என்னாச்சு சொல்லு.